அடடா, இது என்ன வித்தியாசமான கேமரா! அதோட லென்ஸ் ஒரு சிவப்பு கண் மாதிரி இருக்கே. நிஜத்தோட மறுபக்கம்னு எழுதி இருக்கு. இது ரொம்ப மர்மமா இருக்கே. தம்பி, இது ரொம்ப பழைய கேமரா. இதுல எடுக்கிற போட்டோ வெறும் படம் இல்ல, நிஜத்தோட மறுபக்கம். பார்க்கவே ஒரு மாதிரி மர்மமா இருக்கே. எவ்வளோ இது? அவன் கடற்கரை, டீ கடை எனத்தான் பார்க்கும் இடங்களை எல்லாம் படம் பிடிக்கிறான். ஆனால் அந்த புகைப்படங்களை கழுவி பார்த்தபோது அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. நிஜத்தில் இல்லாத ஒரு கருப்பு நிற மரக்கதவு அவன் எடுத்த ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னணியிலும் இருந்தது. கார்த்திக் பயந்து போய் மீண்டும் மீண்டும் சில புகைப்படங்களை எடுக்கிறான். ஒவ்வொரு புகைப்படத்திலும் அந்த கதவு அவனை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஒரு இரவு அவன் தன் அறையில் இருந்த கண்ணாடியை பார்த்தபடி தெரியாமல் கேமராவின் ஃபிளாஷ் பட்டனை அழுத்தி விடுகிறான். அந்த புகைப்படம் உடனடியாக வெளிவருகிறது. அதில் அந்த கருப்பு கதவு முழுமையாக திறந்திருக்கிறது. அதிர்ச்சி என்னவென்றால், புகைப்படத்தில் கார்த்திக் இல்லை. அவனுக்கு பதிலாக முகமில்லாத ஒரு உருவம் அந்த கதவுக்குள்ளிருந்து அவனது அறைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அவனது அறைக்கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்கிறது. அவன் திரும்பி பார்க்கிறான். அது அவனது அறையின் கதவு அல்ல, புகைப்படத்தில் பார்த்த அதே கருப்பு மரக்கதவு. அந்த கதவின் கைப்பிடி வெளியிலிருந்து தானாக திரும்புகிறது. கதவு லேசாக திறக்கும் போது இருளுக்குள்ளிருந்து ஒரு கேமரா லென்ஸ் அவனை பார்த்து படம் பிடிக்கிறது. மறுநாள் காலை அதே பழைய கடைத்தெருவில் அந்த பழங்கால கேமரா விற்பனைக்கு இருக்கிறது. யாராவது அந்த கேமராவின் லென்ஸ் வழியாக உற்று பார்த்தால் கார்த்திக் சத்தம் இல்லாமல் கதறதை காணலாம். என்ன இந்த கேமரா விசித்திரமா இருக்கு?